ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் டு ஃபார்ம் எ டிப்ளாய்டு ஜைகோட். மேல் கேமெட் வந்து இருக்குது, ஸ்பெர்ம்ஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபீமேல் கேமெட் இருக்குது. இது ரெண்டும் ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ஃபெர்டிலைசேஷன். சரிங்களா. சரி, இந்த ஃபெர்டிலைசேஷன்னா ரொம்ப சிம்பிளான ஒரே விஷயம்தான். இங்கே பாருங்கள், இது வந்து மேல் கேமெட் அண்ட் இங்கே இருக்கக்கூடியது வந்து ஃபீமேல் கேமெட். ரெண்டுமே வந்து ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் ஃபெர்டிலைசேஷன். ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் உருவாகக்கூடியது வந்து ஜைகோட். சரிங்களா. ஓகே, இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. என்ன அப்படின்னா பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு பேர். பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, உருவாகக்கூடிய அந்த ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து டெவலப் இன்டு நியூ ஆர்கானிசம் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். எந்த ஒரு ஃபெர்டிலைசேஷனுமே நடக்காமல் ஒரு ஃபீமேல் கேமெட் வந்து இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து மேல் கேமெட் வந்து என்ன ஆகணும், ஃபியூஸ் ஆகணும். ஃபியூஸ் ஆகாமல் இந்த ஃபீமேல் கேமெட் மட்டும் ஒரு நியூ ஆர்கானிசத்தை வந்து ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் பார்த்தினோஜெனிசிஸ். அப்போ இந்த பார்த்தினோஜெனிசிஸை பற்றி நம்ம இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். இது வந்து ரோட்டிஃபர்ஸ், அதாவது ரோட்டிஃபர்ஸ் அப்படின்றது வந்து யூனிசெல்லுலார் அனிமல்ஸை நம்ம ரோட்டிஃபர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹனிபீஸில் நம்ம பார்க்க முடியும். ஒரு சில லிசார்ட்ஸில் வந்து நம்ம இந்த பார்த்தினோஜெனிசிஸை பார்க்கலாம். பேர்ட்ஸில் வந்து டர்க்கி, இந்த வான்கோழிலாம் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம இந்த பார்த்தினோஜெனிசிஸை வந்து பார்க்கலாம். அப்போ பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்றது ஃபீமேல் கேமெட் வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் அதிலிருந்து ஒரு பேபி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் பார்த்தினோஜெனிசிஸ். ஹனிபீல எப்படி இந்த பார்த்தினோஜெனிசிஸ் நடக்குது அப்படின்றத சொல்கிறேன். இங்கே இருக்கிறது எல்லாமே ஹனிபீஸ். இது பெருசாக இருக்குல்ல, இது வந்து என்ன அப்படின்னா குயின் பி. சரிங்களா, குயின் பி. அண்ட் இது வந்து ட்ரோன். ட்ரோன் அப்படின்றது என்ன, மேல் பி. அண்ட் இங்கே இருக்கக்கூடியது ஒர்க்கர் பி. ஒர்க்கர் பி. சரிங்களா. ஒர்க்கர் பி எல்லாமே வந்து என்னது, ஃபீமேல் பீஸ் தான். எக்கு வந்து லே பண்ணாதது எல்லாமே. குயின் பி மட்டும்தான் எக்கு வந்து லே பண்ணக்கூடியது. இப்போ இந்த குயின் பி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எக்கு வந்து லே பண்ணுது. சரிங்களா, எக்கை வந்து லே பண்ணுது. இப்போ மேல் பி, அதாவது இந்த ட்ரோன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்பெர்ம்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுது. இது வந்து என்னது, ஸ்பெர்ம்ஸ். இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து குயின் பி வைக்கக்கூடிய அந்த எக்கோட வந்து சேர்ந்து ஃபெர்டிலைசேஷன் வந்து நடக்குது. ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் உருவாகக்கூடியது என்னது, ஜைகோட் உருவாகுது. இந்த ஜைகோட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேபி வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஹனிபி பேபிக்கு வந்து ராயல் ஜெல்லி அப்படின்ற ஃபுட் வந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது ஒரு குயினாக வந்து மாறும். சப்போஸ் இந்த ஃபுட்டு வந்து கொடுக்கப்படலை அப்படின்னா அது ஒரு ஒர்க்கர் பீயாக வந்து மாறும், ஒரு ஃபீமேல் பீயாக வந்து மாறிடும். இது நார்மலாக நடக்கக்கூடியது. ஓகேங்களா. ஒன்ஸ் வந்து அந்த கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கர் பீஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சரிங்களா. ராயல் ஜெல்லி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது ஒரு கியூன் பீயாக வந்து மாறும். இப்போ வந்து அதே குயின் வந்து எக்கு வச்சிருக்கு, ஆனால் ஸ்பெர்ம்ஸ் வந்து இல்லை. ஸ்பெர்ம்ஸ் வந்து இல்லாதப்ப இந்த எக்கு என்னவா மாறும் அப்படின்னா ட்ரோனாக வந்து மாறும், அதாவது மேல் பீயாக வந்து மாறும். எந்த ஒரு மேலோட ஸ்பெர்ம்ஸும் வந்து இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகலை. ஸோ அப்போ மேலோட ஸ்பெர்ம்ஸ் வந்து ஜாயின் ஆகாமல் இந்த ஃபீமேல் கேமெட்ஸை மட்டும் ஒரு நியூ ஆர்கானிசத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா தட் இஸ் பார்த்தினோஜெனிசிஸ். அப்போ பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்றது என்ன, ஃபீமேல் கேமெட் டெவலப் இன்டு நியூ ஆர்கானிசம் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். அதை தான் நம்ம பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேர்மை வந்து நீங்கள் தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹனிபீஸில் வந்து நம்ம இந்த மாதிரி பார்த்தினோஜெனிசிஸ் மெத்தடை வந்து பார்க்க முடியும். சரிங்களா. அதுக்கடுத்து இந்த ஃபெர்டிலைசேஷன் அண்டு சின்கேமி, இது ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். நம்ம ஒரு சில சமயத்தில் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா சின்கேமி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த ரெண்டு வேர்டுக்குமே வந்து ஒரே மீனிங் தான். ஃபியூஷன் ஆஃப் கேமீட்டை தான் நம்ம ஃபெர்டிலைசேஷன் இல்லைனா சின்கேமி அப்படின்னு சொல்லலாம். இந்த டேர்மை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. அப்போ ஃபெர்டிலைசேஷன்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, இட் இஸ் த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் டு ஃபார்ம் எ டிப்ளாய்டு ஜைகோட், தட் இஸ் கால்டு ஃபெர்டிலைசேஷன். இப்போ ஃபெர்டிலைசேஷனோடைய டைப்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபெர்டிலைசேஷனில் மொத்தம் 2 டைப் இருக்குது. முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். சரி, எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது என்னென்னா சின்கேமி அக்கர்ஸ் இன் த எக்ஸ்டர்னல் மீடியம். சின்கேமி அப்படின்றது என்ன, ஃபியூஷன் ஆஃப் கேமெட். அந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் எங்கே ஃபியூஸ் ஆகுது, எக்ஸ்டர்னல் மீடியம், வாட்டரில் வந்து ஃபியூஸ் ஆகுது. ஸோ அப்போ இதை நம்ம எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஜைகோட் இஸ் ஃபார்ம்டு அவுட் சைட் த பாடி. அந்த அனிமலை விட்டு வெளியில் தான் வந்து ஜைகோட் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆகுது. பொதுவாக இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷனை நம்ம மோஸ்ட் அக்வாட்டிக் ஆர்கானிசத்தில் வந்து பார்க்க முடியும். குறிப்பாக ஆல்கேஸில் பார்க்கலாம், ஒரு சில போனி ஃபிஷஸில் வந்து பார்க்கலாம், ஆம்பிஃபியான்ஸ்லேயும் வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன்ஸை வந்து பார்க்க முடியும். சரிங்களா. சரி, இங்கே பாருங்கள், இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபீமேல் ஃபிஷ். ஓகேவா. இது வந்து என்னது, ஒரு ஃபீமேல் ஃபிஷ்ஷு. அண்ட் இங்கே இருக்கக்கூடியது ஒரு மேல் ஃபிஷ்.
இப்போ இந்த ஃபீமேல் ஃபிஷ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எக்கை வந்து ரிலீஸ் பண்ணுது, எக்கை வந்து ரிலீஸ் பண்ணுது. அண்ட் இந்த மேல் ஃபிஷ் வந்து என்ன பண்ணுது, ஸ்பெர்ம்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸாக ஒரு குறிப்பிட்ட நாட்களில் தான் இந்த மாதிரி வந்து நடக்கும். சரிங்களா? சச் ஆர்கானிசம் ஷோ சின்க்ரோனி பிட்வீன் த செக்ஸஸ். அதாவது ஒரு ஆர்கானிசம் வந்து ஒரு சீசனில் வந்து எக்கை லே பண்ணோம், இன்னொரு மேல் வந்து ஒரு சீசனில் ஸ்பெர்மை ரிலீஸ் பண்ணோம், அப்படிலாம் கிடையாது. இந்த ஆர்கானிசம் எல்லாமே ரீப்ரொடக்ஷனுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும். அந்த டைமில் தான் மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கானிசம் சைமல்டேனியஸாக வந்து ஓவாவையும் ஸ்பெர்ம்ஸையும் வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த மாதிரி வாட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறதால என்ன ஆகுது, ரிலீஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் கேமெட்ஸ் இன்டு சரௌண்டிங் மீடியம். இது எல்லாமே வாட்டரில் இருக்குது. அப்போ வாட்டரில் அதிகப்படியான ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஓவாஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதால அந்த இடத்துல சின்கேமி வந்து நடக்கும், ஃபியூஷன் ஆஃப் கேமிட். இங்கே இருக்கக்கூடிய அந்த மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் வந்து ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி வல்னரபிள் டு ப்ரிடேட்டர்ஸ். ஏதாவது ப்ரிடேட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஈஸியாக அதிலிருந்து உருவாகக்கூடிய அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை வந்து பிடிச்சி சாப்பிட்றோம். சரிங்களா? அப்போ இந்த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே வந்து உயிர் பிழைச்சி வாழ்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பேரண்டல் கேர் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்க முடியாது. இது ஸ்பெர்ம்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிடுது, இது எக்கை ரிலீஸ் பண்ணிடுது. இது ரெண்டுமே வாட்டரில் வந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்து ஒரு பேபிஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வருது. அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்து பார்த்தோன்னா அதுவே தான் தன்னை வந்து பார்த்துக்கணும். ஏதாவது ப்ரிடேட்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக அதை வந்து சாப்பிட்டு போயிடும். ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரீம்லி வல்னரபிள் டு ப்ரிடேட்டர்ஸ். இந்த ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே வந்து வல்னரபிளாக இருக்கக்கூடியது அப்படின்றத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக ப்ரிடேட்டர்ஸ்லாம் வந்து பிடிச்சி சாப்பிட்டு போயிடும். சரி, இதை வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆர்கானிசத்தோடைய பாடியை விட்டு வெளியில் வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. அதுக்கடுத்து இன்னொன்று இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் இருக்குது. இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது என்ன, சின்கேமி அக்கர்ஸ் இன்சைடு த பாடி ஆஃப் ஆர்கானிசம். இது ஒரு ஆர்கானிசம், இது வந்து ஃபீமேல் ஆர்கானிசம், இது வந்து மேல் ஆர்கானிசம். இப்போ மேலோட அந்த ஸ்பெர்ம்ஸ் அப்படின்றது ஃபீமேல்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபீமேலோட பாடியோட இன்னர் சைடில் தான் பேபி வந்து டெவலப் ஆகுது. அப்போ இது இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசத்தில் இந்த மாதிரி தான் நடக்கும். குறிப்பாக ஃபஞ்சை, அனிமல்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். பிளான்ஸ்லேயும் வந்து நம்ம இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். ரெப்டைல், பேர்ட்ஸ், மேமல்ஸ் இது எல்லாமே அனிமல்ஸ். அண்ட் பிரையோஃபைட், டெரிட்டோஃபைட், ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம்ஸ் இது எல்லாமே வந்து பிளான்ஸ். இந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் நம்ம இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷனை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷனில் என்ன ஆகுது, இன் திஸ் நான் மொட்டைல் கேமிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த எக் இருக்கு இல்லையா, இந்த எக் எல்லாமே வந்து நான் மொட்டைல், அது வந்து நகரக்கூடிய தன்மை அதுக்கு இருக்காது. இந்த நான் மொட்டைல் எக் இஸ் ஃபார்ம்டு இன்சைட் த ஃபீமேல் பாடி. ஃபீமேல் பாடியில் வந்து எக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ இது வந்து என்னது, இதுக்குள்ளே பாருங்கள் எக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? whereas motile gametes reach the egg. இந்த இடத்துல வந்து மேல் கேமிட் இருக்குது. இந்த மேல் கேமிட் மேல் பாடியிலேருந்து ரீச் இந்த இடத்துல கீழே இருக்கக்கூடிய அந்த எக்கு கிட்ட வர ஆரம்பிக்குது. ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் அப்படின்றது வந்து ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்போது எக் அப்படின்றது பொதுவாக நான் மொட்டைலாக இருக்கும், அண்ட் மேலோட கேமிட்ஸ் அப்படின்றது மொட்டைலாக இருக்கும். ஸோ அப்போ மேல் வந்து ஃபீமேலோட பாடிக்குள்ளே அந்த கேமிட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அது போயிட்டு ஃபியூஸ் ஆகிட்டு ஒரு நியூ ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை வந்து டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். சரிங்களா? இப்போ பிளான்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சீடட் பிளான்ட்ஸில் எப்படி நடக்குது, நான் மொட்டைல் மேல் கேமிட்ஸ், அதில் இருக்கக்கூடிய மேல் கேமிட்டும் வந்து நான் மொட்டைல் தான், ஃபீமேல் கேமிட்டும் வந்து நான் மொட்டைல் தான். இந்த மேல் கேமிட்ஸ் எல்லாமே எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஃபீமேல் கேமிட்டுக்கு, இதுதான் வந்து ஒரு ஸ்டிக்மா அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஓவரி, இந்த ஓவரிக்குள்ளே தான் ஓவியூல்ஸ் வந்து இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகிட்டு இங்கே வந்து அந்த மேல் கேமிட்டை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அப்போ நான் மொட்டைல் மேல் கேமிட்ஸ் ஆர் கேரி டு ஃபீமேல் கேமிட் பை போலன் டியூப். இந்த இடத்துல க்ரோ ஆகக்கூடிய அந்த டியூபுக்கு பேர் என்ன, போலன் டியூப். அது வழியாக தான் கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஓவியூல் கிட்ட அந்த கேமிட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும், மேல் கேமிட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். சரிங்களா? தேர் இஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் பட் த நம்பர் ஆஃப் எக் இஸ் வெரி வெரி லோ. இப்போ வந்து அதிகப்படியான ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஆனால் ஃபீமேலில் எக் அப்படின்றது வந்து லிமிட்டட் நம்பர், ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ ஹியூமனை எடுத்துக்கலாம். ஹியூமனோட பாடியில் ஃபீமேலில் வந்து பார்த்தோன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து எக்கு வந்து ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி ஒரே ஒரு எக்கு தான் வந்து ரிலீஸ் ஆகும். சரிங்களா? ட்வின்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரேராக நம்ம ஹியூமன்ஸில் வந்து பார்க்க முடியுது. ஸோ அப்போ இந்த ஸ்பெர்ம் அப்படின்றது மேலில் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும், ஆனால் ஃபீமேல் ஆர்கானிசத்தில் எக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி, அப்படின்றத ரொம்ப லோ லிமிட்டட் நம்பர்ஸில் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது என்ன, பாடியை விட்டு வெளியில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது
பின்கேமி அக்கர் இன் இன்சைட் த பாடி ஆஃப் ஆர்கானிசம். அந்த ஆர்கானிசத்தோடைய பாடியோட இன்னர் சைடில் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். ஸோ இப்போ ஃபெர்டிலைசேஷன்னா என்ன, அதோடைய டைப்ஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும்.